கிருபையினால் தேவனுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிப்பது உண்மையிலே அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை என்றாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியால் ஒரு ஜெபாவியை கொடுத்து நம்மை ஜெபிக்க வைக்கிறார். அதிலும் நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்பது கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நிறைய வாரங்கள் நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், நிறைய காரியங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்து விட்டார். ஆனாலும் இன்னும் ஒரு சில காரியங்கள்ல நாம் விரும்புகிற ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில இன்னைக்கு இருக்கலாம். நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியமானது இல்லையா? ஆகவே நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு இன்றைக்கு நம்முடைய குடும்பங்களிலே ஒரு பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் அவர் கட்டளையிட அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போற காரியம் முக்கியமாக இந்த நாளில ஆண்டவருடைய பாதத்துல காத்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை, இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுடைய குடும்பங்கள்ல நீங்க என்னென்ன காரியங்களை இழந்தீங்களோ இன்றைக்கு ஆண்டவர் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி நமக்கு கிருபை பாராட்ட போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒவ்வொரு வசனத்தையும் வைத்து நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தீங்களோ அதை மறுபடியும் உங்களுக்கு கொடுக்க கர்த்தர் வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமேன். உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எதை அளிப்பேன்? எல்லா பூச்சிகளும் எல்லா காரியங்களும் பட்சித்து போட்ட எல்லா விளைவின் பலனை திரும்ப உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களை, கர்த்தருடைய கிருபையினால இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய கடன் பாரங்கள். ஆமேன். நிறைய பேர் தொழிலை இழந்துட்டீங்க, வேலை இழந்துட்டீங்க. ஒரு சிலருக்கு திரும்ப கிடைச்சிருச்சு, திரும்ப பிக்கப் ஆயிடுச்சு. ஆனா ஒரு சிலர் சொல்லும் பொழுது இன்னும் எங்களுடைய பழைய நிலைமை அடைய முடியல. அதற்கு இடையில இந்த 2 வருட கடன், அந்த கடன் சுமை தாங்க முடியல, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியல, இன்னும் நாங்கள் வாங்கின கடனையே அடைக்க முடியல, தொழிலை மறுபடியும் அந்த நிலையில கொண்டு வர முடியல. முன்னெல்லாம் நல்ல வருமானம் வரும், ஆனா இன்னைக்கு வருமானம் கம்மி, ஆனால் செலவு அதிகம், கடன் பிரச்சனை அதிகம் என்று வேதனையோடு சொல்வதை கேட்கும் பொழுது ரொம்ப பாரத்தோடு கூட இருக்கிறது. இன்னைக்கு யாரெல்லாம் இவ்வளோ பாரத்தோடு கூட இந்த பொருளாதாரத்துல எல்லாவற்றையும் நான் இழந்துட்டேன், என் குடும்பத்துல இழந்துட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, இன்றைக்கு ஆண்டவர் அந்த விளைவை, நீங்கள் இழந்த விளைவை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். நீங்க இழந்த பொருளாதாரத்தை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகள் இழந்த எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நிறைய குடும்பங்களிலே, நிறைய தொழில்கள்ல பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் அப்பா, நிம்மதியை இழந்திருக்கிறார்கள் அப்பா. கடன் பிரச்சனை வந்ததினால மறுபடியும் எழும்ப முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்களே தகப்பனே, மனம் இறங்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே, இந்த பொருளாதார பிரச்சனையில விடுதலையை கொடுத்து இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா. இவர்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாம் வரட்டும், இவருடைய தொழில் மறுபடியும் நிற்கட்டும், இவர்களுக்கு திரும்பவும் வேலை கிடைக்கட்டும், நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கட்டும். பொருளாதாரத்துல எங்கெங்கெல்லாம் ஆண்டவரே வர வேண்டிய பணம் ஸ்டாப் ஆகி இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் ரிலீஸ் பண்ணுவீராக, ரிலீஸ் பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் மாறட்டும், சீக்கிரம் ஒரு அற்புதத்தை செய்வீராக. எதெல்லாம் இழந்தார்களோ எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாயிருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டார், கொடுத்ததை செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் என் வாழ்க்கையிலே, உன்னதங்கள்
எந்த தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம எவ்வளவு பாரத்தோடு ஜெபிக்கிறோமோ அதே அளவு பாரத்தோடு நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. லாசரு அன்னைக்கு மரித்த பொழுது லாசருவை இழந்த அவனுடைய சகோதரிகள் எவ்வளோ கண்ணீர் வடித்தார்கள் இல்லையா? அப்ப அவர்கள் கண்ணீர் வடிக்கும் பொழுது அவர்களுடைய கண்ணீரை பார்த்து விட்டு தூரமாய் போனவர் நம்முடைய ஆண்டவர் கிடையாது. அவர்களோடு கூட அவர் கண்ணீர் வடித்தார். இயேசு கண்ணீர் விட்டார் என்று அந்த சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். கண்ணீர் விட்டதோடு மாத்திரமல்ல, அவர்களுக்காக அவர்கள் இழந்த சகோதரனை திரும்ப கொடுத்தார். ஆமேன். அதே போலதான் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையும் அவர் திரும்ப கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. வேதத்துல இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 51வது சங்கீதம் 11, 12 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். 12 வசனம், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. தாவீது இந்த இடத்திலே ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே, நான் இழந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாங்கப்பா. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துறாதீங்க. என்னுடைய உற்சாகத்தின் ஆவியை எனக்கு திரும்பவும் தாங்க என்று சொல்லி பாரத்தோடு ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் இழந்திருக்கிறீங்க? ஒருவேளை நீங்க ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்துட்டீங்களா? அல்லது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க ஒரு காலத்துல, ஆனா இன்னைக்கு அவங்க பாவத்துக்குள்ள போயிட்டாங்களா? செல்போன் மூலமாக, வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக தவறான தொடர்புகளுக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்களா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, இழந்த அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை என் பிள்ளைகளுக்கு திரும்ப தாங்க, எனக்கு திரும்ப தாங்க, என் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு திரும்ப தாங்கன்னு கேளுங்க. ஆமேன். நான் முதல்ல சொன்னது போல அந்த சகோதரனை அவர்கள் இழந்திருந்தார்கள். அந்த சகோதரன் மரித்து போனான், ஆனால் திரும்ப கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை இன்றைக்கு பாவத்துல நம்முடைய குடும்பத்தினர் மரித்து போயிருக்கலாம். நாமே ஒருவேளை பின்மாற்றத்துக்குள் விழுந்து மரித்து போன நிலைமையில இருக்கலாம். நம்முடைய ஆத்துமா மரித்து போன நிலைமையில இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கதறி கேளுங்க. ஏசப்பா, என் குடும்பத்துல யாரெல்லாம் உம்மை விட்டு பின்வாங்கி போனார்களோ, யாரெல்லாம் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை, ரட்சிப்பை இழந்தார்களோ, திரும்பவும் தாங்கப்பா என்று சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி கேட்க போகிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். நாம் ஒருவர் கூட கெட்டு போவது அவருக்கு பிரியமே கிடையாது. ஒரே ஒரு ஆடு காணாமல் போன பொழுது அந்த மேய்ப்பன் தேடி பிடித்து திரும்ப கொண்டு வந்தது போல, எவ்வளவுதான் நாம் தூரமாய் போனாலும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் தூரமாய் போனாலும், கர்த்தர் அவர்களை மறுபடியும் சேர்த்து கொண்டு வருவார். இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திலே நாங்கள் இழந்த சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, உற்சாகத்தின் ஆவியை எங்களுக்கு திரும்ப தாங்கப்பா என்று சொல்லி நம்ம எல்லாம் கேட்கலாமா? ஹல்லேலூயா. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி அவர்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று வசனம் சொல்லுகிறது இல்லையா? இப்ப நம்ம எல்லாம் கேட்க போறோம். ஆண்டவரே, எங்களை மறுபடியும் உயிர்ப்பியும், இழந்த சந்தோஷம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க தாங்க, உம்மோடு கூட இழந்த அந்த உறவை திரும்ப தாங்க என்று சொல்லி அவரை நோக்கி நம்ம கூப்பிடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரை யாரெல்லாம் ரட்சிப்பை விட்டு தூரமாய் போயிட்டாங்களோ, பின்வாங்கி போயிட்டாங்களோ, இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பின் சந்தோஷத்தால் அவர்களை நிரப்புவீராக.
அவர்கள் இழந்த அந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பு அவர்களுக்கு திரும்ப கிடைக்கட்டும் ஐயா. யாருடைய ஆத்துமா எல்லாம் மரித்து போன நிலைமையில பாவத்துக்கு மரித்து போய் கிடக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் அந்த பாவத்துல மரித்திருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் மனம் திரும்ப பண்ணுங்க, உயிரோடு எழுப்புங்க, திரும்பவும் அவர்களுக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க ராஜா. ஆண்டவரே, என்னை ரட்சியும், என்னை தூக்கிவிடும் என்று யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அவர்கள் மேல இப்பொழுது உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. ஆண்டவரே, இரட்சணியத்தின் சந்தோஷத்தினால அவர்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உற்சாகமான ஆவி அவர்களை தாங்கும்படி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் வந்து இறங்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பத்துல யார் யார் அப்பா, சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும், ஆண்டவரே முதியவர்கள் வரைக்கும் யார் யாரெல்லாம் உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தார்களோ அவர்கள் எல்லாரையும் ரட்சித்து உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றி மறுபடியும் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்து மறுபடியும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி அவர்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஜெபங்களை கேட்கிறதற்காக உமக்கு நன்றி தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. ரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ரட்சகத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. ஆடைக்கலமே உமது அடிமைதானே, ஆர்ப்பரித்தேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைத்தேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்டு கொண்டிருக்கிறார். நான் இப்ப ஜெபம் நடத்த நடத்த நீங்க எந்தெந்த காரியத்துல எந்தெந்த ஆசீர்வாதங்களை இழந்தீங்களோ அதை பிடித்து கொண்டு கேளுங்க, கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு திரும்ப தருவார். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 30:18-19. அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். ஆமேன். ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் நமக்கு தெரியும். கடந்த வாரத்துல கூட நம்ம இந்த வசனத்தை வைத்து நம்ம 5:30 பிரேயர்ல தியானம் பண்ணினது உங்க எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கும் என்று நான் நம்புகிறேன். தாவீது ராஜா தன்னுடைய மனைவி, பிள்ளைகள், அவனோடு கூட இருந்தவருடைய மனைவிமார்கள், பிள்ளைகள் மற்றும் மிருக ஜீவன்கள், பொருட்கள் எல்லாவற்றையும் அமலேக்கியர் வந்து திருடிக்கொண்டு போன பொழுது தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்துல கேட்கிற, ஆண்டவரே நான் அதை திருப்பி கொள்வேனா, நான் பின் தொடரட்டுமா என்று கேட்ட பொழுது, நீ போ, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வாய் என்று ஒரு வார்த்தை கொடுத்து அனுப்பினார். அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு அவன் பின் தொடர்ந்து போனதினால வேதம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பிக் கொண்டான். ஆமேன், ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இன்னைக்கு யாரை இழந்திருக்கிறீங்க? ஒருவேளை குடும்ப உறவுகளை நீங்கள் இழந்திருக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் பெற்றோரை கவனிக்காமல் தூரமாய் இருக்கிறாங்களா? அல்லது பெற்றோர் பிள்ளைங்களோடு கூட சமாதானமாய் பேசாமல் இருக்கிறீங்களா? அல்லது கணவன் மனைவி பிரிந்து இருக்கிறீங்களா? இது சாத்தானுடைய தந்திரம். சாத்தான் தான் உங்களுடைய குடும்பத்தை பிடித்து கொண்டு போய் விடுகிறான். குடும்ப உறவுகளை சீர்குலைப்பதே இவனுடைய வேலை.
இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்க போறோம். ஆண்டவரே, நான் எதெல்லாம் இழந்தனோ, எந்தெந்த குடும்ப உறவுகளை இழந்தேனோ, என் பிள்ளைகளை, மனைவியை, கணவனை, குடும்பத்தினரை, பெற்றோரை, யாரெல்லாம் நான் இழந்தனோ எல்லாரையும் மறுபடியும் திருப்பி கொண்டு வாங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிரிவினையின் ஆவிகளுக்கு இடமே கிடையாதுன்னு சொல்லுங்க. நம்முடைய குடும்பத்துல இழந்த அந்த சந்தோஷத்தை மாத்திரமல்ல, சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணுமே. குடும்ப உறவுகளுக்கு இடையே ஒரு ஐக்கியத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளணுமே. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அப்பா, எங்கள் குடும்பங்களிலே இருக்கிற உறவுகள் புதுப்பிக்கப்படட்டும், திரும்பவும் ஆண்டவரை அது வலு பெறட்டும். ஆண்டவரை இழந்த எல்லாரையும் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளணும். எங்கள் பிள்ளைகள் எங்களை கவனிக்கட்டும்னு சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து நீங்க சொல்ல 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 கர்த்தர் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் ஒன்றும் குறைவுபடாமல் தாவீதை போல திருப்பிக் கொள்வீர்கள். ஆமே. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? இப்ப ஜெபிக்கும் பொழுது நீங்க என்னுடைய ஜெபத்தை கேட்கிறீங்களோ இல்லையோ, ஆனா நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வேணும், இந்த மகள் எனக்கு வேணும், ஆண்டவரே பிரிந்து போன என்னுடைய கணவன் அல்லது மனைவி எனக்கு திரும்ப வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறி கூப்பிடுங்க. கர்த்தர் இழந்ததை திரும்ப தருகிற தேவனாய் இருக்கிறார். எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. யார் யாரெல்லாம் தங்களுடைய இழந்து போன உறவுகளுக்காக, ஆண்டவரை தங்களை விட்டுட்டு தூரமாய் போன ஆண்டவரை குடும்ப உறவுகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ, குறிப்பாக பிள்ளைகளுக்காக அல்லது கணவன் மனைவிக்காக ஜெபிக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் திரும்பவும் குடும்ப உறவுகள் ஒன்றாக இணைக்கப்படட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே குடும்ப உறவுகளை சீர்படுத்துங்க ராஜா. திரும்பவும் அவர்களுக்கு கொடுப்பீராக. ஹல்லேலூயா. முறிந்த குடும்ப வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் இணைக்கப்படுவதாக. கோர்ட் கேஸ் வரைக்கும் போன ஆண்டவரே குடும்ப பிரச்சனை இயேசுவின் நாமத்தில் ஒரு முற்றுப்புள்ளிக்கு கொண்டு வந்து மறுபடியும் அவர்கள் இணைந்து வாழ்வார்களாக. பணத்தினால ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு அடி நிலத்துக்காக, சொத்துக்காக எந்தெந்த குடும்பங்கள் பிரிந்து காணப்படுகிறதோ அந்த குடும்பங்கள் எல்லாம் மறுபடியும் ஆண்டவரை ஒன்றாக இணைக்கப்படட்டும் அப்பா. பிள்ளைகள் யாரெல்லாம் தன்னுடைய தாய் தகப்பனை கவனிக்காமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல இருதயத்தை கொடுத்து பிள்ளைகள் பெற்றோரோடு இணைந்து வாழட்டும் அப்பா. பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்துக்கும், பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடத்துக்கும் திருப்புகிற தேவனே, இந்த முறிந்த உறவுகள், இழந்த உறவுகள் மறுபடியும் புதுப்பிக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இழந்த எல்லாவற்றையும் உம்முடைய பிள்ளைகள் திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக. இழந்த உறவுகளை மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் எல்லாம் உம்மை நோக்கி கைகளை உயர்த்தி கதறி கூப்பிட்டார்களோ, ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உம்மை நோக்கி கூப்பிட்டார்களோ, அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக. இந்த வாரத்தில் தானே செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒன்றும் குறைவுபடாமல் இவர்கள் திருப்பிக் கொள்ள போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை யாராவது வீடுகளை இழந்திருந்தால், சொத்துக்களை இழந்திருந்தால், வேலை இழந்திருந்தால் அவர்களுக்கு மறுபடியும் அந்த வேலையை, வீட்டை, சொத்துக்களை திரும்ப கொடுப்பீராக ராஜா. சத்ரு எந்தெந்த விதத்துல அப்பா திருடிட்டு போனானோ எல்லாவற்றையும் திரும்பவும் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒன்றும் குறைவுபடாமல் இவர்கள் திருப்பிக் கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாக என்னை மகிழச் செய்யும். நல்லவரே, வல்லவரே, நன்றியா நாள் முழுவதும். நல்லவரே, வல்லவரே, நன்றியா நாள் முழுவதும். நாளெல்லாம் களிக்கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால் காலைதோறும் களிக்கூர்ந்து மகிழும்படி திருப்தியாக்கும் உம் கிருபையினால். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய பாரம் நிறைந்த ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம இழந்து போன ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு திரும்ப கொடுக்கிறவர்.
நாம் இழந்து போன பொருளாதாரத்தை நமக்கு திரும்ப கொடுக்கிறவர், நாம் இழந்து போன குடும்ப உறவுகளை மறுபடியும் சீர்படுத்தி நமக்கு திரும்ப தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமேன், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எந்தெந்த பொருட்களை இழந்தோமோ, வீடுகளை இழந்தோமோ, நிலங்களை இழந்தோமோ, ஒருவேளை மிருக ஜீவன்களை இழந்தோமோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒன்றும் குறைவுபடாமல் திருப்பி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசமா ஜெபிக்கிறீங்களா? இன்னும் ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 20:5-6. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருடங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த வசனத்துல பாருங்க, 2 வசனத்துல ஆண்டவர் அவருக்கு சொல்லுகிற காரியம், உன் கண்ணீரை கண்டேன், உன் நாட்களோட 15 வருடங்களை கூட்டி தருவேன். ஆமேன். நமக்கு தெரிந்த சம்பவம் இல்லையா? எசேக்கியா ராஜா வாழ்க்கையில அவனுடைய சுகத்தை இழந்து அவன் பலவீனமாகி மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியோடு கூட அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஆண்டவரும் சொல்லிட்டார், உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று சொல்லி மிகவும் துக்கத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான், திரும்பவும் நான் உனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி தருவேன், திரும்பவும் நீ இழந்த பலனை உனக்கு தருவேன், உன் கண்ணீரை கண்டு உன் விண்ணப்பத்தை கேட்டு உனக்கு 15 வருடங்களை கூட்டி தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை பலவீனத்தோடு கூட இந்த இரவு வேளையில, இரவு ஜெபத்துல நீங்கள் இந்த வியாதி மாறுமா, என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுமா, திரும்பவும் நான் வாழ்வேனா, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமா, இந்த கேன்சர் வியாதி அல்லது கட்டி வந்திருக்கிறதுனால ரொம்ப பயமா இருக்கிறதே என்று வேதனையோடு கூட நீங்க இருக்கிறீங்களா? ஒருவேளை 2 வருஷத்துக்கு முன்பாக இருந்த பலன் இன்னைக்கு இல்லையே, பலன் குன்றி விடுகிறதே என்று நீங்க வேதனையோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? இழந்ததை திரும்ப தருகிற தேவன். உங்க வாழ்க்கையில நீங்க இழந்த இந்த பலனை திரும்ப தருவார். ஆமேன். ஆயுசு நாட்களை கூட்டி தருவார். ஏன்னா நீங்க கண்ணீரோடு இப்ப ஜெபிக்கிறீங்களே, உங்களுடைய கண்ணீரை பார்க்கிற தேவன், உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் இப்பொழுது இறங்கி வந்து உங்களை தொட்டு சுகமாக்கி உங்கள் நாட்களோட ஆண்டவர் ஆயுசு நாட்களை கூட்டி வருடங்களை கூட்டி கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். இழந்த பலனை திரும்ப கொடுப்பார், இழந்த ஆரோக்கியத்தை திரும்ப கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்களுக்கு அருமையானவர்கள் ஹாஸ்பிட்டல்ல இப்ப இருந்தா இப்ப ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே சுகத்தை தாரும், பலனை தாரும், ஆரோக்கியத்தை தாரும், எப்படியாவது ஜீவனை மீட்டு தாருன்னு கேளுங்களேன். இப்ப கேளுங்க, கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை பார்க்கிறவர், அற்புதங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு 15 வருடங்களை கூட்டி கொடுத்து இழந்த பலனையும் சுகத்தையும் திரும்ப கொடுத்தது உண்மையானால் இன்னைக்கு நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. இழந்த பலனை திரும்ப தாங்க, இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய பலவீனங்களை மாற்றுங்க. யார் யார் சரீரத்திலே பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, வியாதியோடு இருக்கிறாங்களோ, சுகத்தை இழந்து ஆரோக்கியத்தை இழந்து கஷ்டத்தோடு இருக்கிறாங்களோ, அவர்கள் மேல இப்பொழுது சுகமளிக்கும் வல்லமை இறங்குவதாக ராஜா. அற்புதங்களை செய்வீராக. எல்லா கேன்சர் ஆவிகள் இப்பொழுதே மறைந்து போவதாக. எலும்பு நரம்புகளுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. இரத்தத்திலே உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படட்டும் ஐயா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய பிள்ளைகள் மேல உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா. சிறு பிள்ளைகள் முதல் முதியவர்கள் வரைக்கும் உம்முடைய இரத்தம் தெளிக்கப்பட்டு சுகத்தை கொடுங்க ராஜா. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகள், உம்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற பிள்ளைகள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போக கூடாது ராஜா. அற்புதமான காரியங்களை செய்யுங்க, சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுங்க. இப்பொழுதே வியாதிகள் மறைந்து போகிறது
கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, சுகம் வருகிறதற்காய் நன்றி. ஆயுசு நாட்கள் பெறுகிறதற்காய் நன்றி ராஜா. நானே உன் பரிகாரியாய கர்த்தர் சொன்னீங்களே. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன், வியாதிகளை உன்னை விட்டு விலக்குவேன், கற்பம் விழுதலும் மலடும் இருப்பதில்லை, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் சொன்னீங்களே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆயுசு நாட்களை பூரணப்படுத்தி அற்புதங்களை செய்வீராக. இவர்கள் விரும்புகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. எங்கள் ஜெபங்களை எல்லாம் கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். இழந்த எல்லாவற்றையும், குறிப்பாக ஆண்டவரே சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் திரும்ப கொடுக்கிறதற்காக நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா, எந்த பலவீன நேரங்களில் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆரா